ஏய் ஹலோண்ணா இந்த இதாயிடுச்சுண்ணா. சாப்பிட்டியா? சாப்பிட்டேண்ணா. நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன்டா. என்ன சாப்பிட்ட? சாப்பாடு தாண்ணா. குழம்பு. என்ன குழம்பு? பருப்பு குழம்புண்ணா. சரி சரி. பேசினாரு சுரேஷ் அண்ணா பேசினாரா? ஏய் அண்ணா அவர் பேசினாராடா? சுரேஷ் சார் பேசினாங்கண்ணா. என்ன சொன்னாரு? நாளைக்கு வர சொன்னாருண்ணா. ஆரக்கவி திரும்ப எடுத்து காட்டுறேன் உனக்கு அப்படின்னாரு. அதுல ஆமா, ஒரு ஃப்ரெண்ட் எடுத்து காட்டுவாரு. எத்தனை சிஸ்டம் டெவலப்பர் ரோல் பண்ணி வச்சிருக்க? நான் வந்துருச்சுண்ணா. அண்ணா இதாண்ணா நான் போட்டது. எங்க ஓகே. எது ரன் பண்ணும்போது எரர் வந்துச்சு, நீ அதை ரன் பண்ணு. நான் இது இப்படி போட்டப்போ டேபிள் வந்துருச்சுண்ணா. ஏய் ஓகே ஓகே ரன் பண்ணு. அவன் என்ன சொல்லியிருக்கேன், எல்லாத்துக்கும் காலம் நேம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன்ல. இது மாதிரியே ஒவ்வொரு இதுக்கும் கொடுக்கணுமா? நான் இதுல இருக்குது. ஆமா, ஆட்ரிபியூட்லாம் கொடுக்காத. கொடுக்கலனாலும் நல்லதான் வரும். நீ நல்லன்னு கொடுத்தாலும் ஒண்ணுதான், கொடுக்கலனாலும் ஒண்ணுதான். சரிண்ணா. எது எது கொடுக்கணும்னு சொன்னமோ அதுக்கு மட்டும் கொடு. ஆட்ரிபியூட்டுக்கெல்லாம் 15 கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. சரிண்ணா. ரன் பண்ணு. ஒரு லைன் விட்டு விட்டு ரன் பண்ணு, அப்பதான் தெரியும். வரிசையா பேராகிராஃப் மாதிரி போட்டுருந்தா எப்படி தெரியும்? எப்படி 5 இரு ஒரே நிமிஷம். ஒண்ணு ஒண்ணா ரன் பண்றா, அப்பதானே யாராவது தெரியும். 5 ரன் பண்ணினா தெரியாதா? ஒண்ணு ஸ்பேஸ் விடுறா. நான் உனக்கு இப்படிதான் சொல்லி கொடுத்தேனா? இப்படிதான் நான் டைப் பண்றேனா? இப்படி டைப் பண்ணா உனக்கு புரியுமா? கிளாஸ் எடுத்தா ஸ்பேஸ் விட்டு கரெக்டா அடி. ஸ்பேஸ்னா ஒரு கொரிக்கு தான் ஸ்பேஸ், அதுக்கு மேல வேண்டியது இல்ல. வேல்யூஸ்க்கு மேல இருக்கிற ஸ்பேஸ் அதை தூக்கி விடு. அந்த ஸ்பேஸ் தூக்கி விட்டுறேன், அதுக்கு ஒரு லைன் வேண்டியது இல்ல. ஒரு இன்செர்ட் ஸ்கிரிப்டுக்கும் ஒரு லைன் விட்டு கேப் விடு, அப்பதான் தெரியும். சரிண்ணா. நீ பாட்டு 10 லைன் அடிச்சு வச்சுட்டு இன்செர்ட் ஆகணும்னு எப்படி கண்டுபிடிக்குது? இது அடிச்சா இன்செர்ட் ஆகுதா? நாட் எனஃப் வேல்யூஸ்னு வருது. அப்படிதான் ஆனா கீழ ரோ இன்செர்ட்னு வருதுண்ணா. அந்த ஃபர்ஸ்ட் இது மட்டும் கிளியர் பண்ணு. அதாவது அந்த ஸ்கிரிப்ட் அவுட்புட் இருக்கு பாத்தியா, அதுக்கு பின்னு ஏதோ இரேசர் இருக்கு பாரு. நமக்கு இப்ப ரன் பண்ணு. எதுல எரர் வருது அதை வச்சு ரன் பண்ணி பார்ப்போம். அதான் இன்செர்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஒன் தான் இன்செர்ட் ஆகுது, அதை விட்டுரு. சரிண்ணா. செகண்ட் ஒன்ல இருந்து அடி. நாட் எனஃப் வேல்யூஸ்னு வருது. அப்படின்னா என்ன? நான் இந்த வேல்யூஸ் வந்து இது இந்த இதுகிட்டே இங்க வரணுமா? அப்படிலாம் கிடையாது. கண்டினியூட்டி இருந்தா ஓகே, கேப் இல்லாம கண்டினியூட்டி இருக்கு. நாட் எனஃப் வேல்யூஸ் அப்படின்னா இங்கிலீஷ்ல தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணு என்னன்னு. ஆனா இதுல ஒருவேளை மேல கொடுத்த இந்த இதுக்கும் இதுக்கும் வேல்யூ கரெக்டா இல்லாம இருக்கும்
கேக்குதா? இவ்வாறு நான் சொல்றதுக்கு மட்டும் நீ ஆன்சர் பண்ணு. நாட் எனஃப் வேல்யூஸ் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணு. என்ன நாட் எனஃப் வேல்யூஸ் ஆனா தமிழ்ல நாட் டிரான்ஸ்லேட் பண்ணு. வேல்யூஸ்னா பத்தாது, வேல்யூ பத்தாது அப்படின்னு அர்த்தம். வேல்யூ பத்தாதுன்னு வருது கரெக்டா? ஆமா. ஏன் 10 வருது? ஒண்ணு காலம் 10 இருந்துட்டு 9 வேல்யூ அனுப்பிச்சினா 10 வருமா? ஆனா கரெக்டா இல்லையா? வேல்யூஸ் பத்தல கரெக்டா? ஆமா. வேல்யூஸ் பொருத்தமா இருக்கணும், காலம்க்கு பொருத்தமா இருக்கணும் கரெக்டா? காலம்க்கு பத்தணும். ஆமா. 10 காலம் இருக்கும்போது 9 காலமா 8 காலமா அனுப்பிச்சின்னா அது பத்தாதுன்னு தான் சொல்லணும் கரெக்டா? ஓகே. ஓகே, நீ அப்ப 10 காலம் 9 காலம் அனுப்புற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு தான் நான் சொல்றேன், காலம் நேம் உள்ள போடு. எத்தனை காலம் மேல எழுதிருக்கியோ அத்தனை வேல்யூ கீழே வரணும். சரிண்ணா. ஓகே. ஓகேண்ணா. இப்ப இதுல வந்து ஏதோ ஒரு வேல்யூ பத்தல, ஒண்ணுன்னு சொல்ல முடியாது, 2 கூட பத்தாம இருக்கலாம், இல்ல 5 கூட பத்தாம இருக்கலாம். நீ எந்த வேல்யூமே கொடுக்கலனாலும் பத்தாம தான் இருக்கும். சரிண்ணா. சரியா? ஓகே. அதனால அது பத்தல. சரி பண்ண பாப்போம் அதை பேர முதல்ல. ஹலோ. கேக்குதா இல்லையா? நான் இப்பதான் கேக்குதுண்ணா. அதாவது நீ உட்கார்ந்து எரர் வருது இல்ல? ஆமா. எரர் பார்த்தா படிக்கும் போது நாட் எனஃப் வேல்யூஸ் புரியுது, அட்லீஸ்ட் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்த்து கத்துக்க. அப்படி இல்லைன்னா நெட்ல தூக்கி போடு, கூகுள்ல போடு, அதுலயே ஷோ ஆகும் என்னென்ன பிரச்சனை ஷோ ஆகும். அதை வச்சு ரெக்டிஃபை பண்ண கத்துக்க. சரிங்க. சரியா? இந்த மாதிரி கூகுள்ல வந்து இந்த மாதிரி ஆரக்கிள் வந்துட்டு எத்தனை எரர் கோட் எத்தனை இருக்கு? 00947 இருக்கா நாட் எனஃப் வேல்யூஸ் முன்னாடி? ஆமாங்க. SQL எரர் ORA 00947 கரெக்டா? ஆமாங்க. அப்படின்னா 947வது எரர் இது. உனக்கு இந்த 947 எரரையும் நடத்துறேன்னு வச்சுக்குவேன் கிளாஸ், எத்தனை வருஷம் ஆகும் முடிக்கிறதுக்கு? சரிண்ணா. சோ நீ அப்ளை பண்ணதான் எரர் என்னென்ன வருதுன்னு நம்மளுக்கே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். எரர் வந்தா புரிஞ்சு ட்ரை பண்ணு, இல்லைன்னா நெட்ல உடனே போடு. கூகுள் இருக்குல்ல, கூகுள் எதுக்கு வச்சிருக்க? சரிண்ணா. போடு. கூகுள்லயும் கண்டுபிடிக்க முடியல, என்னன்னு தெரியலன்னா தான் வரணும். கிரிட்டிக்கலான கொஸ்டின் கேட்கறேன்டா. கொஸ்டின் கேட்கறது தப்பு கிடையாது, இப்ப நீ கேட்டது நான் தப்புன்னு சொல்ல வரல. ஒரு வேல்யூவான அது கொஸ்டினா இருக்கணும், அதை ஆன்சர் பண்றதுக்கு ஆசையா இருக்கணும், ஆர்வமா இருக்கணும். அப்பதான் நீ கத்துக்கிறதுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ஆகுன்னு தெரியும். சரிண்ணா. ஓகே, இது ஒரு சிம்பிள் எரர். இதை நீ கண்டுபிடிக்கணும்னு எப்படி நாளைக்கு நீ கண்டுபிடிப்ப? நான் என்ன பண்றேன், எனக்கு தெரியல என்ன பண்றேன், கூகுள் தானே பாக்குறேன். ஆமாண்ணா. எல்லாரும் அப்படிதான், டெவலப்பர்ன்றதே அப்படி. அந்த ஏன்னா அவ்வளவு நிறைய இருக்கு, ரிசோர்ஸ் அவைலபிலிட்டி இருக்கு ஆன்லைன்ல உனக்கு. அதை பார்த்து நீ நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம். சரியா? ஓகேண்ணா. அதனால நீ கூகுள்ல பார்க்க கூடாதுன்னா கிடையாது. என்ன சொல்ற, இனிஷியல் டேஸ்ல கூகுள்ல பார்த்து காப்பி பேஸ்ட் பண்ணாம நீ டைப் பண்ணினாலே உனக்கு போதும். இதுக்குதான் நான் சொன்னேன் காலம் நேம் போட்டு எல்லா வேலையும் இன்சர்ட் பண்றான்னு. சரிண்ணா. ஓகேண்ணா. சரியா? வேற என்ன, வேற எதாவது வந்துச்சு? வேற எதுவும் இல்லைண்ணா, இதுதான் எல்லாத்துக்கும் வந்ததுண்ணா. இப்படி வந்துச்சு. இங்க பாரு, நான் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒன்னொன்னையும் எக்ஸிக்யூட் பண்ணி என்னென்ன அவுட்புட் வந்துச்சுன்னு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஃபைல்ல போடு. சரிண்ணா. ஓகேண்ணா. சரியா? ஒரு ஸ்கிரிப்ட் ரன் பண்ணி ஒன்னு ஃபைல் எடுத்து போடு, ஸ்கிரீன்ஷாட் எடுத்து தனித்தனியா போடு, இல்ல வேர்ட்ல போட்டு ஒரு டாக்குமெண்டா போடணும். வேர்ட்ல MS வேர்ட் யூஸ் பண்ணிருக்கியா? ஓகேண்ணா. அதுல போட்டு ஃபர்ஸ்ட் கொரிய பேஸ்ட் பண்ற, அடுத்து எக்ஸிக்யூட் பண்ண ஸ்கிரிப்ட பேஸ்ட் பண்ற. ஓகே. எரர் வந்துருந்துச்சுன்னா எரர் வந்துட்டு நெட்ல பார்த்து அந்த எரர் என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணி நீ எழுதி புரிஞ்சு வச்சுக்க. சரிண்ணா. இது எனக்கு ஒரு டாக்குமெண்ட் பண்ணி எனக்கு அனுப்பணும். சரியா? சரிண்ணா. ஜாயின் பண்ணலாமா? ஓகேண்ணா.
சரிங்களா? ஒரு நிமிஷம் சரி. இப்போ ஒரு இது ஓகே. கேக்குதா? கேக்குது. ஜாயின்ஸ்ன்றது two or more tables. ஓகே. ஓகே. அது ரெண்டுக்கும் மேல இருக்க டேபிள்ஸ் வந்து நம்ம ஜாயின் பண்றோம், கம்பைன் பண்ண போறோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஜாயின்ஸ். ஓகே. டைப்ஸ் ஆஃப் ஜாயின்ஸ் மொத்தம் 5 டைப் இருக்குடா. ஓகே. என்ன பண்ற? புரியல. என்ன பண்ற? கிளாஸ் தான் பார்த்துட்டு இருக்கேன். கேட்க மாட்டேங்குது பேசுறது. ஃபேன் ஓடி இந்த ஆஃப் பண்றேன். இல்ல ஃபேன் ஓடல அப்புறம் நீ இப்ப பேசுறது கேக்குது. மெதுவா பேச, சவுண்டா பேசு. சரிண்ணா. ஓல்டா பேசுறேன் எப்ப பார்த்தாலும். என்னடா பயந்து பயந்து பேசிட்டு இருக்கேன். உன்னை என்ன பண்ண போறாங்க? அது அடுத்தவங்க கன்வே ஆகணும். அப்படி எல்லாம் பேசவே கூடாது. ஓகே. ஓகேண்ணா. இன்னர் ஜாயின். ஓகே. அடுத்து வந்து அவுட்டர் ஜாயின். மூணு டைப் இருக்கு. ரைட் அவுட்டர் ஜாயின். இன்னொரு டைப் என்ன சொல்லு? ரைட் வந்து என்ன வரும்? லெஃப்ட் வரும். லெஃப்ட் அவுட்டர் ஜாயின். ரெண்டு சேர்ந்தா சென்டர் மிடில். ஃபுல் அவுட்டர் ஜாயின். ஓகே. இன்னொன்னு இருக்கு கிராஸ் ஜாயின். செல்ஃப் ஜாயின். ஓகே. மொத்தம் 4 மேஜர் டைப்ஸ். 2ல வந்துட்டு 3 இருக்கு. ஆக்சுவலா அவுட்டர் ஜாயின் வந்து நான் தான் காம்பினேஷனா பிரிச்சிருக்கேன். இதை பிரிக்க மாட்டாங்க ஆக்சுவலா. இதை தூக்கிடுறேன். ஓகேவா? நான் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணும்போது அப்படிதான் பண்ணியிருந்தேன்டா. அப்படிதான் பண்ணணும் ஆக்சுவலா. அதை பிரிக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கவேன். அவுட்டர் ஜாயின்னா இப்படி கூட வச்சுப்பாங்க. ஓகே. 6 டைப்ஸ் இருக்கு. அதுல வந்து இன்னர் ஜாயின், ரைட் அவுட்டர் ஜாயின், லெஃப்ட் அவுட்டர் ஜாயின், ஃபுல் அவுட்டர் ஜாயின். ஓகே. இந்த மூணும் சேர்ந்தது அவுட்டர் ஜாயின் சொல்லுவாங்க. ஓகே. ஓகே. அடுத்து கிராஸ் ஜாயின், அடுத்து செல்ஃப் ஜாயின்.
ஓகேயா? ஓகே. சரி, இதை எழுதிட்டு நான் உனக்கு ஒரு 5 to 10 minutes டைம் தரேன். ஓகேண்ணா. இந்த ஜாயினை பத்தி எனக்கு வந்து சொல்லணும். இந்த 6 ஜாயினோட எனக்கு ஒரு பாயிண்ட். இப்ப எப்படி சொல்ல, ஜாயின்னா காம்பினேஷன் ஆஃப் 2 or more டேபிள். சரிண்ணா. அந்த மாதிரி நீயே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உனக்கு என்னன்னு நீ சொல்லணும். நீ நெட்லாம் சர்ச் பண்ணாத இத. சரிண்ணா. நீயா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி என்ன சொல்றேன்னு பாப்போம். ஓகே? சரி. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி முடிச்சிட்டு எனக்கு சொல்லு. சொல்றேண்ணா. நான் அதுக்குள்ள வந்துடுறேன். ஒரு 5 minutes. ஓகேண்ணா. அண்ணா எழுதிட்டியா? எழுதிட்டேண்ணா. நீ சொல்லு பாப்போம், உனக்கு என்ன தோணுதுன்னு பாப்போம். நான் இன்னர் ஜாயின்னா நம்ம அந்த டேபிள்குள்ளேயே நேத்து பார்த்த ஜாயின் மாதிரி அந்த ஒரு டேபிள் அந்த இருங்கண்ணா ஒரு நிமிஷம். இன்வாய்ஸ் நம்ம நேற்று எடுத்த டேபிள் இன்வாய்ஸ்னு எடுத்தோம்லண்ணா, இன்வாய்ஸ் நம்பர் அந்த இதுக்குள்ளேயே ஜாயின் பண்றதுண்ணா டேபிள்குள்ளேயே. ஆமாங்கண்ணா நேற்று. இது என்ன ஜாயின்ங்கற கரெக்ட்டா? ஆமாண்ணா அந்த ஒரே டேபிள். கரெக்ட் ஆக்சுவலா. ஒண்ணுடா, இன்னர் ஜாயின்னாலும் 2 டேபிள் இருக்கா? ஆமாண்ணா. என்ன சொல்ற, ஒரே டேபிள்ல போட்டு வச்சிருக்கீங்க என்ன? டிஃபரண்ட் டேபிள்ஸ். ஆமாண்ணா இது ரெண்டும் வேற வேற டேபிள். ஓகே. வேற டேபிளுக்கு ஜாயின் பண்றோம். ஓகே, சோ இது இன்னர் ஜாயின். இந்த வெறும் ஈக்குவல் டு போட்டா அது இன்னர் ஜாயின். நேத்து நீ கேட்ட பத்தி ஒரு क्वेश्चन. ஆனா அப்பனா ஜாயின் இன்வாய்ஸ் சைடு இருக்கிற ரெக்கார்ட் மட்டும் தான் வருமான்னு கேட்டில்ல? ஆமாண்ணா. இல்லாத ரெக்கார்ட்ல என்ன ஆகும்னு கேட்டியா? ஆமாண்ணா. சோ அதுதான் இங்க டீல் பண்ணுவோம். இத வந்துட்டு ஒன்லி கம்பைன் ஆனது மட்டும் தான் வரும். கம்பைன் ஆகாம இருந்துச்சுன்னு வச்சுக்கோவேன், வராது. சரிண்ணா. இந்த டேபிள்ல வந்துட்டு ஒரு ஐடி இருக்கு, 101 இருக்கு. ஓகே, ஓகே. இந்த டேபிள்ல 101 இருந்தா மட்டும்தான் வரும். ஓகே ஓகேண்ணா. சப்போஸ் இதுல 102 இருந்துட்டு இதுல டேட்டா இல்லைன்னு வச்சுக்கோவேன், அந்த இது வரவே வராது, அந்த ரெக்கார்ட் வராது. சரிண்ணா.
ஓகே. சோ அதை எடுத்துட்டு வரேன்னு சொல்றதுதான் அவுட்டர் ஜாயின் வரும். ஓகே, இது வந்து இன்னர் ஜாயினோட கரெக்ட். ஓகே, அவுட்டர் ஜாயினுக்கு ரைட் அவுட்டர் ஜாயின் எடுத்துக்கிறேன். ஆனா இந்த காம்ப்ளெக்ஸ் யூனிட் சொன்னீங்களா, அதுவும் இன்னர் ஜாயின் ஒரே தான், ஒரே மாதிரி தான் ஒர்க் பண்ணுவாங்க. இல்ல, ஜாயின் பண்ணா அது வந்து காம்ப்ளெக்ஸ் வியூ. எந்த ஜாயின் பண்ணாலும் சரி, வியூ கிரியேட் பண்ணும்போது அதுல ஜாயின் இருந்துச்சுன்னா அது காம்ப்ளெக்ஸ் வியூ. சரிண்ணா. சரியா? ஜாயின் இல்லைன்னா அது சிம்பிள் வியூ. ஓகே ஓகே. சரிண்ணா. அதாவது ரைட் அவுட்டர் ஜாயின் ஒண்ணும் கிடையாது. கேட்ச் பண்ணிட்டீங்கன்னா உன்னால அவ்வளவுதான். என்னதுன்னா ரைட் சைடு இது லெஃப்ட் இது ரைட், கரெக்டா? அதாவது நீ வேர் கண்டிஷன்ல எந்த டேபிள் லெஃப்ட் சைடு வச்சிருக்கியோ எந்த டேபிள் ரைட் சைடு வச்சிருக்கியோ இதை வச்சு தான் டிஃபைன் பண்ண முடியும். ஓகே, ரைட் அவுட்டர் ஜாயின்னா என்ன அர்த்தம்னா ரைட் இருக்க டேபிள் ரைட் இதான ரைட். சோ இந்த டேபிள் இருக்க ரெக்கார்டை மேட்ச் ஆகணும் மீதி வந்துருன்னு அர்த்தம். இப்படி நான் எக்ஸாம்பிள் சொல்றேன் பாரு. 1001 இருக்கு, 1002 இருக்கு, 1003 இருக்கு, 1004 இருக்கு. அடுத்து 10006 இருக்கு. ஒன்னு இருக்கு, 02 இருக்கு, 7 இருக்கு. ஓகே, இப்ப இன்னர் ஜாயின் என்ன ரிட்டர்ன் ஆகும்னா எதெல்லாம் மேட்ச் ஆகுதோ அது மட்டும் தான் ரிட்டர்ன் ஆகும். சேம் லைக் யூனியன், யூனியன் மாதிரி தான் ஆக்ட் ஆகும். என்ன ரிட்டர்ன் ஆகும் தெரியுமா இதுல? ஆனா அந்த 10001 10002 மட்டும் வரும். செகண்ட் வேல்யூ மட்டும் வரும். உனக்கு ஈஸியா இருக்கும்ல, நான் அப்படி எழுதுறேன். சரி, வச்சு நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இதை போட்டு இன்னர் ஜாயின் பண்ணோம்னா நமக்கு வரக்கூடிய வேல்யூ இதுதான். ஓகே, இதுதானா 4 வராது, 2 தான் வரும். நீ கால் பண்றது எந்தெந்த காலமோ அந்த காலம் தகுந்த மாதிரி வரும். ஓகே, சோ அதுவே இதுல அவுட்டர் ஜாயின்னா நம்மளுக்கு ரைட் சைடு இருக்க டேபிளோட டேட்டா எக்ஸ்ட்ரா டேட்டாவா எடுத்து வரணும்னு சொல்றோம். அதாவது மேப் பண்ணிருக்கும் பாத்தியா, மேப் பண்ண டேட்டாவும் வரும், மேப் பண்ண டேட்டாவும் வரும். அது கூட ரைட் சைடுல இருக்க டேபிள் என்ன டேபிள்? பி டேபிள். பி டேபிள்னா இந்த டேபிள், கரெக்டா? இதுல அன்மேட்ச்டு ரெக்கார்ட்ஸ் இருக்கும் பாத்தியா, ரிமைனிங் ரெக்கார்ட்ஸ், அதுவும் வரும். அப்ப இதுவும் வரும், இதுவும் வந்துரும். ஓகே, இதுக்கு சின்டாக்ஸ் என்னன்னா ரைட் அவுட்டர் ஜாயின்னா லெஃப்ட் சைடுல போணும். ஓகேயா? லெஃப்ட் சைடு பிளஸ், அதாவது ஈக்குவல் டுக்கு லெஃப்ட் சைடுல பிளஸ் போட்டீங்கன்னா ரைட் அவுட்டர் ஜாயின். ஈக்குவல் டுக்கு ரைட் சைடுல பிளஸ் போட்டீங்கன்னா லெஃப்ட் அவுட்டர் ஜாயின். அவ்வளவுதான். ஒண்ணுமே சிம்பிள். லெஃப்ட் இந்த பிளஸ் தூக்கி
ஒரு நிமிஷம் நான் கால் வருது. ஓகே. அண்ணா சொல்லிட்டு இருக்கீங்களா? அண்ணா 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 டேய் ஹலோ சொல்றா. அண்ணா, நீங்க இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தீங்களா? இல்லடா, நான் போன்ல தான் பேசிட்டு இருந்தேன். சரிண்ணா. இல்ல இல்ல, உனக்கு கேட்டுச்சா? போன் சரி கேட்கல. சரி. மைக் ஆஃப் பண்ணிட்டு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்கன்னு இந்த இது வேற ஸ்கிரீன் இல்ல வந்து என்ன சொல்லுங்க, கால் ஒன்று வந்துருச்சு, அட்டன் பண்ணேன், அவர் அச்சாரு. ஓகேண்ணா ஓகேண்ணா. அந்த கம்பெனி எனக்கு அடிக்கடி கூப்பிட்டு இன்டர்வியூ மட்டும் வாங்கிட்டே இருக்காங்க. அதுக்கடுத்து ப்ராசஸ் ஆன்சரே சொல்ல மாட்டாங்க. 3வது தடவை கால் பண்ணி இன்டர்வியூ வாங்கன்னு சொன்னாங்க. சரிண்ணா.
அதான் பேசிட்டு இருந்தேன். இப்படி தாங்க கூப்பிடுறீங்க, ஒரு தடவை சொல்ல மாட்டேங்க. ஓகேடா. லெஃப்ட் அவுட்டர் ஜாயின்னா ஒண்ணும் கிடையாது, புரிஞ்சுச்சா? இந்த பக்கம் போடக்கூடாது. ஆக்சுவலா காலம் முடிஞ்சோடனே இங்க போடணும். ஓகே. ஓகேண்ணா. சோ இதுல என்ன ரிட்டர்ன் ஆகும்? அவுட்புட் சொல்லி பார்ப்போம். இந்த ஈக்குவலா இருக்க ரெண்டும் வந்துரும். அப்புறம் ஏ காலம்ல இருக்க மீதி இருக்க வேல்யூ வரும். ஈக்குவலா இருக்கிறது வந்துடும். இது ஏ காலம்ல இருக்க லெஃப்ட் சைட்ல இருக்க தெரியுமா? சோ இதுதான் லெஃப்ட் அவுட்டர் ஜாயின். இப்போ உனக்கு அடுத்து ஈஸி, ஃபுல் அவுட்டர் ஜாயின். இது ரெண்டும் கம்பைன் பண்ணி வரதாண்ணா? எப்படி வருது நான் சொல்லு. நான் இதுக்கு ரெண்டு சைடுமே பிளஸ் போட்டுக்கலாமா? இல்ல அவ்வளவுதான். இது எப்படி எழுதலாம்? இல்லைன்னா ஆர்ல வந்து நடுவில் அவுட்டர் ஜாயின் போடலாம். இந்த ஈக்குவல் டுக்கு பதிலா ஏ இன்வாய்ஸ் ஐடி, ஒரு சில டூல்ல அது ஒர்க் ஆகாது. இந்த ரெண்டு சைடு பிளஸ் போட்டாலும் வச்சுக்கோங்க. இப்படிதான் நினைக்கிறேன். வெயிட் பண்ண, செக் பண்ணி சொல்றேன். இப்படிடா. ஓகே, இப்படிதான் நீ ரன் பண்ணி பாரு. சரிங்க. ஓகே, இங்க போட்டு ஆன் பண்ணுமா? பட் இதெல்லாம் ரெண்டு டேபிளுக்கு தான் இருக்கு, மல்டிபிள் டேபிள்ஸ்க்கும் வரும். மல்டிபிள் டேபிள்ஸ் தான் இந்த பிளஸ் போடுவான்னு நினைக்கிறேன். ஓகே, பட் நீ தான் கான்செப்ட், நீ ரன் பண்ணி பாரு. ஏதாவது விஷயம்னா நீ எனக்கு கேட்கலாம், சொல்றேன். ஃபுல் அவுட்டர் ஜாயின் பண்றது மாதிரியே எனக்கு இன்னொரு கான்செப்ட் சொல்லி கொடுத்துருக்கேன். அது என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஜாயினுக்கு மாதிரியே ஒரு கான்செப்ட் இருக்கு, அவுட்டர் ஜாயின் மாதிரியே ஒரு கான்செப்ட் இருக்கு, ஃபுல் அவுட்டர் ஜாயின் மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கு. கம்பேரிசன் கம்பேரிசன் என்ன கம்பேரிசன்?
ம். ஆனா அந்த செட் ஆபரேட்டர்ல யூனியன் அது மாதிரியா? கரெக்ட். எப்படா நீ சொன்னியா அதை பார்த்து சொன்னியா? அந்த எக்ஸாம்பிள் எழுதிருக்க நோட்டை திருப்பி பார்த்தேன்னா. ஓகே கரெக்ட். இன்னர் ஜாயின்ட் வேற யூனியன் யூஸ் பண்ணலாம். சேம் கான்செப்ட், பட் யூஸ் பண்ணுவோமான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஓகே ஏய் அண்ணா அண்ணா ஹலோ அண்ணா. அதான் சேம் கான்செப்ட், ரெண்டு கிட்ட ஒரே மாதிரி தான் வரும். ஓகேண்ணா. சரியா அண்ணா? ரெண்டு கிட்ட ஒரே மாதிரி தானே வரும். பட் ஆனா என்னன்னா யூனியன்ல நீ எந்த டேபிள் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். 3 காலம் இருந்தா ஓகே. ஓகேண்ணா. பட் இதுல அப்படி கிடையாது. டேபிள் காலம்ஸ் அந்த பிரைமரிக்கு ஃபாரின்க்கு ரிலேஷன்ஷிப் இருக்கணும். ஓகே ஓகேண்ணா. கிராஸ் ஜாயின் வச்சுக்கவேன். கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. என்ன நடக்கும்னா எந்த ஒரு வேர் கண்டிஷனே இருக்காது. வேர் கண்டிஷன்ல கொடுத்தினாதான் கரெக்டா ஜாயின் ப்ராப்பர் ஜாயின் ஒர்க் ஆகும். பட் கிராஸ் ஜாயின்ல நோ வேர் கண்டிஷன். வேர் கண்டிஷனே இருக்காது. அப்ப என்ன ஆகும்னா எல்லா டேபிளுக்கும் எல்லா மேப் ஆயிக்கும். எப்படி சொல்றேன் பாரு, எக்ஸாம்பிள் சொல்றேன். இது ஒரு டேபிள், இது ஒரு டேபிள்னு வச்சுக்க. ஓகே வேல்யூஸ் இப்படி இருக்கு வச்சுக்குவேன். இந்த ஜாயின் பண்ணினா எப்படி ரிட்டர்ன் ஆகும் அப்படின்னா ஒரு ஒண்ணுக்கும் ஒரு ஒண்ணுன்னா ஒரு எக்ஸ், ஒரு ஒண்ணுன்னா ஒரு ஒய், ஒரு ஒண்ணுக்கு ஒரு இசட், ஒரு ரெண்டுக்கு ஒரு எக்ஸ், ரெண்டாவது ரெண்டுக்கு ஒய், மூணாவதுக்கு ஒரு இசட், மூணாவதுக்கு ஒரு எக்ஸ், ஒரு ஒய், அடுத்த இசட். அதாவது ஒண்ணுக்கும் எல்லாமே மேப் ஆகும்டா. ஓகே இங்க வரைக்கும் நம்ம பார்த்தோம். எது மேப் ஆகுதோ அது வரும், மேப் ஆனது மீதி வரும். பட் வேர் கண்டிஷனே போடலைன்னா ஒரு காலம்க்கு இங்க எத்தனை காலம் இருக்கோ ஒண்ணு மேப் ஆகும். ஓகே சோ இது எப்படி சொல்லுவாங்கன்னா இட் ரிட்டர்ன்ஸ் n cross இத்தனை காலம் வரும். என்னன்றது நம்பர் ஆஃப் காலம் இன் ஒன் டேபிள். அதான் n ஸ்கொயர்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன். n cross n டேபிள்ல n cross n தான்டா. சோ இதுல எத்தனை, இந்த டேபிள்ல எத்தனை காலம் இருக்கு? 3. இந்த டேபிள்ல எத்தனை இருக்கு? 3. அப்ப 3 cross 3 அப்ப 3 cross 3 9. எத்தனை ரெக்கார்ட் வந்திருக்கு நம்மளுக்கு? 9 ரெக்கார்ட் வந்திருக்கா? இதுதான் கிராஸ் ஜாயின். வேர் கண்டிஷன் இல்லாம
எல்லா ஒரு காலமுக்கும் அதோட கரஸ்பாண்டிங்ல இருக்க எல்லா வேல்யூம் மேப் ஆகும். லட்சக்கணக்கான ரெக்கார்ட் ரிட்டர்ன் ஆகும் நீங்க நார்மல் டேபிள் எல்லாம் போட்டீங்கன்னா. ஓகேயா? புரிஞ்சா? டவுட் இருக்கா? புரிஞ்சு. புரிஞ்சடா? புரிஞ்சு. ஓகே, இப்ப செல்ஃப் ஜாயின் சொல்லுவோம். செல்ஃப் அப்படின்னா என்ன? ஆனா செல்ஃப்னா அப்படி அதாவே அந்த ஹலோ அண்ணா செல்ஃப்னா என்ன? ஆனா செல்ஃப்னா நம்ம எப்படி கேக்குறீங்க? நீ ஹோட்டலுக்கு போற, செல்ஃப் சர்வீஸ் என்ன? நம்மளாவே நம்ம எடுத்து வச்சுக்கிறது. நம்மளாவே எடுத்து வச்சுக்கிறது. அதுல சர்வர் இருக்க மாட்டான், கரெக்டா? சார் இப்ப நீ ஒரு டேபிள், சர்வர் ஒரு டேபிள் அப்படி ஞாபகம் வச்சுக்க. மற்ற ஜாயினுக்குலாம் மற்ற ஹோட்டலுக்குலாம் போனீங்கன்னா 2 பேர் இருப்போம். ஆர்டர் பண்றது நம்ம, கொண்டு வர்றது சர்வர். ஓகே, அப்ப 2 டேபிள். செல்ஃப்னா நம்ம ஒருத்தனே தான் பண்ணிக்கிறோம். அப்ப அது பேர் என்ன? ஒரே டேபிள் தான் இன்வால்வ் ஆகும். இன்னொரு டேபிள் இருக்காது. இன்னொரு டேபிள் டிபெண்ட் பண்ணிருக்கு. மத்த இந்த ஜாயின்லாம் பாத்தீங்கன்னா ஒரு டேபிள் இன்னொரு டேபிள் டிபெண்ட் பண்ணிருக்கணும். பட் செல்ஃப்ல அப்படி கிடையாது. அதே டேபிள்ல ஜாயின் பண்ணுவோம். ஏன்டா அதே டேபிள்ல ஜாயின் பண்ணேன்னு கேட்காத. சில விஷயங்கள் சில ரெக்யர்மெண்ட்டுக்கு தேவைப்படலாம். ஓகே, எல்லாத்துக்கும் தேவையான கேட்டாலும் கிடையாது. ஓகே, இது எப்படி ஜாயின் பண்றதுன்னா ஒண்ணுமே இல்ல. சேம் என்னன்னா ரெண்டாவது டேபிள் பி டேபிள் இருக்கு பாத்தியா? அதுக்கு அலையாஸ் நேம் மாதிரி தான் கொடுக்கணும். நீ கேட்கலாம், இங்க ஏன் கொடுத்துருக்கோம், கீழேயும் ஏன் கொடுத்தோம்னா அது எடுத்துக்காது. ஓகே, இதுக்கு ஒரு அலையாஸ் நேம், இதுக்கு ஒரு அலையாஸ் நேம். என்னன்னா கிட்டத்தட்ட சிஸ்டம் வந்து சீட் பண்றோம். என்ன சொல்லி சீட் பண்றோம்னா இது வேற டேபிள், இது வேற டேபிள்னு சொல்லி சீட் பண்றோம். ஓகேவா? அப்படி சீட் பண்ணி வர்றதுதான் செல்ஃப் ஜாயின். இப்போ இங்க என்ன இங்க வந்துட்டு பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன்னா இதுல இன்வாய்ஸ் பி டிஸ்கிரிப்ஷன் இருக்காது, கரெக்டா? இதுல இருக்கிறது கூட நம்ம கால் பண்ண முடியும். அது ஒரு பர்டிகுலர் இதுக்கு யூஸ் பண்ணுவாங்கடா. நீ இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோ, உனக்கு ஃபியூச்சர்ல அது என்னன்னு தெரிய வரும். கான்செப்ட் இதுதான். அதே டேபிள்ல அலையாஸ் நேம் மட்டும் மாத்தி கொடுத்து வேற கண்டிஷன்ல அதே காலம அலையாஸ் நேம் மட்டும் மாத்தி போட்டு நம்ம கால் பண்ண போறோம், அவ்வளவுதான். நீங்க இன்வாய்ஸ் நம்பர் கொடுத்துக்கலாம். இங்க கொடுத்தாலும் ஒண்ணுதான், இல்ல இங்க கொடுத்தாலும் ஒண்ணுதான், பின்னு கொடுத்தாலும் ஒண்ணுதான், ஏன்னு கொடுத்தாலும் ஒண்ணுதான். ஏன்னா ஒரே டேபிள் தானே. இதுதான் செல்ஃப் ஜாயின். இது என்ன சொல்றது, இதுல என்ன எத்தனை ரெக்கார்ட் இருக்கோ அதே ரெக்கார்டு தான் கீழே இருக்கும். இதே ரெக்கார்டு தான் கீழே இருக்கு, கரெக்டா? அதே டேபிள்ல வேற ரெக்கார்டா இருக்கும் போது அப்ப அவுட்புட் நமக்கு என்ன வரும்? அதேதான் வரும். சில பெர்ஃபார்மன்ஸ்க்காக நம்மளுக்கு அந்த மாதிரியான தேவைகள் வரும்டா. ரெக்யர்மெண்ட் படி வரும். கன்ஃபார்மா நான் ஒரு செல்ஃப் ஜாயின் பாப்பேன் கன்ஃபார்மா. ரேர் சினாரியோஸ்ல செல்ஃப் ஜாயின்ஸ் வரும்.
ஓகே. ஸோ இதுதான் வந்துட்டு ஜாயின். ஓகேயா? ஓகேயா? ஓகேண்ணா. அப்படியே எழுது, ஒன்னா எழுது, அப்பதான் உனக்கு ஐடியா கிடைக்கும். ஏதாவது டவுட்னா கேளு அப்படியே. அவுட்புட் முதல்ல எழுது, அப்பதான் உனக்கு ஐடியா இருக்கும். சரிண்ணா.
ஓ சரிண்ணா. அண்ணா இன்னைக்கு நீங்க பேச அதிகம் விட்டு விட்டு தானே கேட்டுது. ஓ சரிண்ணா. அண்ணா நேற்றைய கிளாஸும் அந்த பிடிஎஃப் அனுப்பிடுங்க.